ஏய் கிளம்பாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுடா பார்த்த இடத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்க்க போகிற இடத்தெல்லாம் குறிச்சிட்டு இருக்கேன்டா. எது எப்படியோடா? கிறிஸ்மஸ்க்கு கன்னியாகுமரியில் இருக்கணும். ஆமாடா, 17 தாஜ்மஹால், அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கணுன்னா 22 நாகர்கோயில், அப்படியே கிறிஸ்மஸ் நேரெலாம் கன்னியாகுமரி தான்டா. நண்பா என்னடா அடிச்சிருக்கிறத பார்த்தா இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னா இந்தியாவை முழுசாக சுற்றி முடிச்சிருவோம் போல இருக்கு. அதில் என்னடா சந்தேகம்? அப்போ அடுத்த வருஷத்துக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நடா சுற்றுவோம். அதுக்கு முதல்ல பாஸ்போர்ட் வேணும்டி. எடுத்துருவோம். எது? பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கையில் ரேஷன் கார்டு இருக்கணும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஏய், டீல் போட்டுருக்கோம் தெரியும்ல. என்ன டீலு? முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம் தான் எனக்குன்னு. அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கோம்? நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன், உனக்கு அது வந்த பாடும் இல்லை. ஏண்டா டேய், எப்போதான்டா உனக்கு வரும்? இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்கிறதுக்கு அது என்ன பஸ்ஸாடா? வரப்ப சொல்கிறேன், முதல்ல மடித்து மூட்டை கட்டு. ஆமாம், எப்போ ஏய் கேட்டாலும் நண்பா, ஒலிம்பிக்கிட்டே போன வாட்டி எடுத்துகிட்டு வந்த அந்த மொக்க அருவாள் எடுத்து வச்சிடாத. இந்த வாட்டி மேகாலயா காடு மலைலாம் ஏறி இறங்க போகிறோம்டா. அந்த அஸ்ஸாம் கூர்க்கா கொடுத்தாலும் ஒரு கத்தி எடுத்து வச்சாச்சு. அப்படியே அந்த ஹெட்லைட்டு சார்ஜரு வச்சாச்சு. கொஞ்சம் வறுத்துரு, கொஞ்சம் குழம்பு வச்சிரு. தொக்கு மாதிரி பண்ணிவிடு. ஐயா, என்னையா இது அக்காயா மெட்ராஸ்க்கு வைத்தியத்துக்காக கூட்டிட்டு போகிறேன். வரிசையில் நின்றுட்டு இருக்கப்போ பணத்தை யாரோ பாக்கெட் அடிச்சிட்டாங்கய்யா. போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். அது இல்லையா, ஒரு சின்ன உதவி கேஸ்டி பண்ணி தொக்க வச்சுட்டு கொத்துக்கறியை போட்டு கீமா பண்ணிவிடு. ஐயா, என்னையா ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்கள் விலாசம் கொடுக்க போடணும்னு அனுப்பிச்சி வச்சுறேன். யோ போயா மூஞ்ச வயசுனா அவர் வயசுனா வாயா சாவர போயா வயசு. ஒரு நோயாளியை பார்த்து இப்படியா பேசுவேன்? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயா, வா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒன்னு சொல்லடி, இங்க ஒரு சாவுகிறாக்கி நீ சமைச்சிட்டு சரி என்ன பண்ண போகிறேன்? இல்லை தம்பி, இவ்வளோ வேணாம், எனக்கு 400 ரூபா போதும் தம்பி. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க. சரி தம்பி, உங்கள் விலாசத்தை கொடுங்க, நான் அனுப்பிச்சி வச்சிடறேன். எங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி தம்பி இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது? உங்ககிட்ட யாராவது கஷ்டம்னு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஐயா, நீ ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா வாக்கா. தொக்கு நக்கி 2 டிக்கெட் கோவா. எதுக்கு லைன் செக் பண்றாங்க தெரியலையா? நீ ஏதாவது தராங்களோ? சார் மணி என்னாவது? 9:40. நகர் நகர் நகர். ஒரு தலைமையில தான் நான் கால் வைக்கிறேன். மாசம் மாசம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கியா? அடிக்கடி செக்கப்புக்கு வர சொல்லி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. காசு பிடுங்கிறதா மிச்சம் செல்வி. சுருட்டல் சொசைட்டி என்ன பண்றது? பிரசவத்துக்கு தேதி கொடுத்துட்டாரா? டிசம்பர் 20, 21 போல ஆயிடும்னு தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா வலிக்கிறத பார்த்தா இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. சார் வயிற்ற பார்த்தா ரெட்ட மாதிரி தெரியுது. அப்படியே மெதுவா டாக்டர் சாருக்கு என்ன தேதி கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என்னம்மா என்ன பார்த்து சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சார். ஏதாவது சொன்னாங்களா? செல்வி என்ன கேட்டுச்சு, டாக்டர் எனக்கு பிரசவத்துக்கு என்ன தேதி கொடுத்துருக்காருன்னு. அதுக்கு இந்த பசங்க உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன தேதி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு சொல்றாங்க சார். ஏய் என்னடா சொன்ன? ஒன்றும் சொல்லியே. ஒன்றும் இல்லையா? இதோ வரேன். இவனுங்க தான் சார். போலாமாடா?
எங்கே சார்? எதுக்கு சார் வரணும்? பிரசவம் பார்க்க தான் சார் பட நக்கல் அடிச்சவன் தான் சார். போலீஸ்காரன் என்ன சார் பேச தெரியாமல் பேசிட்டான் சார் அவன். பேச தெரியல சார் சார் மல்லாட்டி எது வேணா பேசுவியா? சார் வெப்பன் சார். எல்லா செக் பாயிண்ட்ஸ்லையும் செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க. ரவி கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. எப்படி கேட்டாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் இது அசாம் ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணுற வெப்பன் சார். சார் உல்ஃபா தீவிரவாதிகளாக இருப்பாங்களோ? இது ஏதோ கோடு வேடுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளார ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரைம் இருக்கு சார். இல்லை இது பிரைல் லெட்டர்ஸ். மகேந்திரன் சார் ரயில்வே ஸ்டேஷனில் யாராவது பிளைண்ட் இருந்தால் அழைச்சிட்டு வாங்க. எஸ் சார். சார் இதெல்லாம் வச்சுட்டாங்க, இங்கெல்லாம் வைக்க போகிறாங்க. இவங்களுக்கு பின்னால் ஒரு நெட்வொர்க் இருக்கு சார். உங்கள் பின்னாடி யாரா இருக்கா? 3 போலீஸ்காரங்க சார். டேய் என்ன நக்கலா? எதை கேட்டாலும் இப்படி தான் சார் பதில் சொல்கிறாங்க. இவ்வளோ பணம் எங்கேருந்துடா வந்துச்சு? 6 மாதம் எஸ்டேட்டில் வேலை பார்த்த பணம் சார். டேய் இதை நாங்கள் நம்பணுமாடா? கஷ்டப்பட்டு வேலை பார்த்த பணம் சார். நீ போட்டிருக்க ஷூக்கும் மூஞ்சுக்கு சம்பந்தமே இல்லையாடா? அன்னை மில்ஸ் ராம்குமார் மேனேஜிங் டைரக்டர். இவர் கார்டு உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சு? அவர் எங்கள் ஃப்ரெண்டு சார். டேய் அவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு ஃப்ரெண்டாடா? சார் அவர் பணத்துக்காக கடத்த போகிறாங்க சார். Oh, Jesus. Yes, Ramkumar speaking. சார் நான் கோயம்புத்தூர் எஸ்பி பிரபாகர் பேசுகிறேன். பிரபாகரா? சிஎம் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாம சார். சொல்லுங்க மிஸ்டர் பிரபாகர். சார் இங்கே 2 சஸ்பெக்ட்ஸை பிடிச்சிருக்கோம். அவங்ககிட்ட உங்கள் விசிட்டிங் கார்டு இருந்துச்சு. அதான் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். பேர் என்ன? இவனுங்க பேர் என்ன? ஏய் உங்கள் பேர் என்னடா? ஆரோன் சாக்ரட்டிஸ் சார். ஆரோன் சாக்ரட்டிஸ்னு சொல்கிறாங்க சார். அந்த பரட்ட தலையனும் பணம் கொண்ட பண்ணையனுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபெலோஸ். அவங்க பார்க்கறதுக்கு தான் சஸ்பெக்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நல்ல பசங்க, என்னோட தோஸ்துங்க. சென்ட் சேவியர்ஸ் ஆர்ஃபனேஜ்ல நான் தான் அவங்களை ஸ்பான்சர் பண்ணேன். You know one thing மிஸ்டர் பிரபாகர், what is the best thing in the worldங்கிறத இவங்க 2 பேர்கிட்ட இருந்தாங்க கற்றுக்கிட்டேன். ஏண்டா காசு பணம் சேர்க்காம இப்படி பக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வயசானதுக்கு அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. It just turned my world. சார் வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க, வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும். அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. ஷாக் ஆயிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ண சார், ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். You go ahead, I'm coming. மிஸ்டர் பிரபாகர், அவங்க வெள்ளக்காரங்க மாதிரி 6 மாசம் வேலை செய்வானுங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஊரை சுத்துவானுங்க. மறுபடியும் மாடு மாதிரி வந்து வேலை செய்வானுங்க. அவனுங்களை பார்க்கறப்போ எனக்கு பொறாமையா தான் இருக்கும். அதுக்காக I can't spend 6 months, you know. ஆனா வருஷத்துல 6 நாள் என்னோட golden days. At that time, Mr. Prabhakar, I take good breath, free from carbon monoxide, no more concrete jungles, only green pastures. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பப்போ என்ன மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க. சும்மா கோர்ட்டு கேஸ் அக்யூஸ்டு கிரிமினல்ஸ் இருந்தீங்க, your damn brains will be burnt. Yeah, exactly. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கொடுக்கணுமா? இல்லை சார், ஒன்றும் தேவையில்லை சார், நான் பார்த்துக்கிறேன். யாராவது ஹையர் ஆஃபீஷியல் கிட்ட சொல்லணுமா? இல்லை சார், ஐ வில் டூ த நீட் ஃபார். Thank you, Mr. Prabhakar. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சார். நோ, அந்த பசங்களை கேட்டதா சொல்லுங்க. வணக்கம். தேங்க்யூ சார். சார் அவர் என்ன சொன்னார்? அவங்க 2 பேரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானோ. ஏமனே, சாதாரண டூரிஸ்ட் 2 பேரை அழைச்சிட்டு வந்து டெரரிஸ்ட்னு சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? சார் இவங்க அவர்கிட்ட வேலை செஞ்சதுனால அவர் நல்ல விதமாக சொல்லலாம். இதோ ஐயாவே வந்துட்டார். இந்த கோடு வீடை கொடுத்து படிக்க சொன்னோம்னா இவங்க திட்டம் தெரிஞ்சிட போகுது. ஐயா அந்த பிளான் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அன்புள்ள மகன் ஆரோனுக்கு அப்பா ஆபிரகாம் எழுதி கொள்வது.
பிறவிலே நான் ஒரு குருடன். ஏன்டா பிறந்தோன்னு நினைக்கிறப்ப உங்கள் அம்மாவை நான் சந்தித்தேன். என்னோடய எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்க்ரைபாக தான் அவள் வந்தா. அவள் சொல்ல நான் எழுதுவேன். அவள் சொல்லி தான் தெரியும் நான் அழகுன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அழகுக்கும் நிறத்துக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. மனசுக்குள்ளே அப்படி ஒரு வெளிச்சத்தையும் வான வெடிக்கையும் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த பரவசத்தை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைடா ஆர்வம். குருடனுக்கு நிறங்களை பார்க்குற சக்தியை காதலால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு. நீ பிறந்த, உங்கள் அம்மா இறந்தா, உனக்கு அழகாக 2 கண்ணு இருக்குது, அதால் பார்க்கவும் முடியும்னு சொன்னாங்க. அதை கேட்டப்போ எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம்டா. உன்னை என்னால் கஷ்டப்பட்டு வளர்த்துற முடியும், பதிலுக்கு நீ எனக்கு கண்ணாக இருக்கணும்னு நினைப்பேன். என்னால் உனக்கு எந்த வேதனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை இந்த அனாதை விடத்தில் இறக்கி வைக்கிறேன். டேய் ஆரோன், நான் ரசிக்காத இந்த உலகத்தை நீ ரசிக்கணும்டா. நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்க்கணும்டா. சும்மா இந்த உலகத்தை மாதிரி பணம்னு கூட நான் வாழ்ந்துடாது. ஏதோ பணம் சம்பாதிக்கிற மிஷினாக இந்த பூமியில் இருந்துட்டு போயிடாத. டேய் ஆரோன்னு, ஒரு தடவை தான் பிறக்கிற, முடிஞ்ச அந்த உலகத்தை சுற்றி பார்த்துரு. வசதி இல்லையா, பிறந்த மண்ணையாவது முழுசாக ரசித்து பார்த்துட்டு போயிடு. எல்லாத்த விட நான் சொன்னல அந்த வெளிச்சம், அதை எப்படியாவது பார்த்துடுறா. அந்த அதிசயத்தை அனுபவிச்சே தீரணும்டா. இந்த லெட்டரை இந்த தாத்தனோட பரிசா உன் பையன்கிட்ட கொடுத்துரு. இப்படிக்கு உன் பிரியமுள்ள அப்பா ஆபரகாம். தாலிபான் திட்டமில்ல நினைச்சேன். ஆர்வன் இருக்காப்புல? இருக்காப்புல ஐயா. வா சொல்லுங்க ஐயா. யார் ஆர்வனா? ஆமாம். எங்க பாரியா, உங்கள் அப்பன் சொன்ன வெளிச்சத்தை பார்த்தோன்னு சரியா? இதை உன் பையன்கிட்ட கொடுத்துரு. ஐயா இந்தாங்க ஸ்டிக்கு. மகேந்திரன் சார், ஐயா கூட்டு வாங்க. செல்வி, நானும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிடு. ஒரு நிமிஷம். இவங்க 2 பேர்ட்டையும் டீட்டெயில் வாங்கிட்டு அனுப்பிச்சிடும் சார். என்ஜாய் யுவர் ஜர்னி. சரி சொல்லுமா. ஏய் டூரிஸ்ட்டுங்களா வாங்க. இருதயராஜ், அந்த கம்ப்ளைண்ட் நோட் எடுங்க. சார். அட பாலிஸ் தம்பியா சார், வெயிட் பண்ணு, இன்னைக்கு போட்டுருவோம். ஓகே சார். உன் பேர் என்னடா சொன்ன? அருணா? ஆரோன் சார். எழுதிக்கியா? அப்பா பேர்? சாக்ரட்டிஸ். உன் பேர் என்னடா? சாக்ரட்டிஸ் சார். அப்போ உன் அப்பன் பேர் ஆரோனா? ஆமாம் சார். என்ன குசும்பு பண்ணுறீங்களா? இல்லை சார், என் பேரோட முதல் எழுத்து அவனுக்கு இனிஷியலாகவும் அவன் பேரோட முதல் எழுத்து எனக்கு இனிஷியலாகவும் வச்சுக்கிட்டோம் சார். 2 பேரும் அனாதை பசங்களாடா? ஆமாம் சார். காரணமே இல்லாமல் பிறந்த பசங்க சார். இருதயராஜ் சார், சார் என்ன காரணத்துக்கு பிறந்திருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சும்மா யோ, என்னையா சொல்கிறான் அவன்? ஏட்டையா எதுக்கு பிறந்திருக்காருன்னு கேட்டு சொல்கிறான் சார். ஆவுன்னா என்னடா கேட்டு சொல்லுன்ற? எதா இருந்தாலும் இங்கே நேரம் கேள்றா. சார், நீங்கள் என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கீங்க சார்? எங்களுக்கு குடும்பம், குட்டி, கல்யாணம், காட்சின்னு 1008 கமிட்மெண்ட் இருக்குடா. உங்களை மாதிரி லட்சியமே இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்க மொட்டை பசங்களாடா நாங்கள். லட்சியம்னா என்ன சார்? லட்சியம்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு ஐசக் நியூட்டன், ஏன் அப்துல் கலாம் மாதிரி வரணும்டா. அவங்கள மாதிரி நாங்கள் ஏன் சார் வரணும்? நாமளாக இருந்துட்டு போமே சார். பாயிண்ட் சார். என்ன பாயிண்ட்? ஆமாம் சார், ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். அதுக்கு நம்ம பதில் எழுதினாலே போதும். தேவையில்லாமல் அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதணும்னு வச்சுங்க, ஃபெயில் ஆகி போய் தான் சார் நிற்போம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இதை தெரிஞ்சுக்காம நாட்டில் பல பேர் அடுத்தவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நடு தெருல நாரி போய் தீர்றாங்க சார். ஃபேக்ட் சார். என்னையா ஃபேக்ட்? அப்படின்னா மனுஷனுக்கு லட்சியமே இருக்கக்கூடாதுன்றியா? லட்சியமா சார்? பூமி சூடாயிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பூமி சூடாயிட்டு இருக்கா? என்னடா உளர்ற? ஆமா சார், எப்போ எங்க குண்டு வெடிக்கும், எப்போ பூமி 2ஆ பொளக்கும், எப்போ வானத்திலேருந்து என்ன கொட்டுன்னு தெரியாம உலகமே பதறி திரியுது சார். பதறி திரியுதா? இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஊடால எவன் சார் லட்சியத்தை பத்தி யோசிப்பான்? தாண்டி யோசிக்கிறானே. இந்த சூழல்ல இருக்காது கருத்து சொன்னீங்க, கடுப்பாயிடுவானுங்க சார். கடுப்பாயிடுவாங்க தான் சார். வாழ்கிற காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நல்லபடியாக போய் சேர்றதையே பெரிய லட்சியமாக வச்சுட்டு வாழ்ந்துடணும் சார். ரியாலிட்டி சார். என்ன ரியாலிட்டி? இவனுக்கு வாழ்க்கை எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு? எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மளை நகர்த்திட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமாக நாம நகர்ந்து போயிடணும் சார். நேச்சர் ஆஃப் லா சார். என்னையா லாலுன்னு அவங்களை ஏற்றி விட்டுட்டு இருக்க? இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதே கிடையாது. பார்க்குறியா? எதுக்கு சார் ஜெயிக்கணும்? வாழ்க்கை என்ன ரேஸா? இல்லை நாமெல்லாம் என்ன குதிரைங்களா? பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், நான் பிறந்து இங்கே விழுறோம். என்ன பிறப்புன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம் சார். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது நேர்மையாக வாழணும், அற்புதமாக ரசிக்கணும் சார். நேர்மையெல்லாம் சரிதான்ப்பா, பணம் இல்லாமல் எப்படி வாழ்றது? பணம் வேணும் தான் சார். ஏதோ வாழ்கிறதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். என்னையா போட்டு உழப்புறாங்க? சுத்த பைத்தியக்கார பசங்க சார். கொஞ்ச நாளில் எல்லாம் முத்தி மென்டல் ஹாஸ்பிட்டலில் கிடப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரங்க தான் சார். ஏன்னா அவங்க தான் பணம், பதவி, பொண்ணு, பொருள் எது மேலேயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாமல், யார் வாழ்க்கையும் கெடுக்காம
எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். அவங்கள மாதிரி தான் சார் நாங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் பெரிய புத்திசாலிங்க சார். அடுத்து 20 வருஷம் கழிச்சு எப்படிலாம் செட்டில் ஆக போகிறோன்னு மண்டையை போட்டு கசக்கி யோசிச்சு உழைச்சி உளுத்து போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் ஏறி போய் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்னே தெரியாமல் சேர்த்து வச்சுட்டு யாருக்குமே பிரயோஜனப்படாமல் அபிட் ஆயிடுவீங்களா சார்? அபிட் ஆயிடுவோமா? ஃபோர்காஸ்ட் பிரெயின் சார். யோ இவங்க பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்கு தம்பிகளா. சார் இன்னொரு 10 நிமிஷம் உங்கள் பேச்சை கேட்டேன்னா என் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு உங்கள் பின்னாலே வந்துடுவேன். என்ன ஃபேமிலின்னு ஆயிடுச்சு, அதுகளுக்கு ஒரு செட்டில். தம்பி பாலிசி சார் கொண்டு வாங்க அந்த ஃபார்மை. அங்கே போகலாமா சார்? இருதராஜ் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு. சரி சார். கொடுப்பா. இங்கே போடுங்க சார். சார் என்ன சார் கையெழுத்து போடுறீங்க? இங்கே ஒன்று தம்பி இது ஜீவன் சங்கோ பாலிசி. திடீர்னு நாம அபிட் ஆயிட்டோம்னா ஒய்ஃபு கொண்டாந்து பணம் கொடுப்பாங்க, ஒரு பாதுகாப்பு தானே. சார் நிறுத்துங்க சார். வாழறதுக்கு பணம் தரேன்னு சொன்னால் 1000 கையெழுத்து கூட போடுங்க சார். செத்ததுக்கு அப்புறம் காசு கட்டையை போடுறாங்களா? உங்கள் ஒய்ஃபை ஃபார்மாலிட்டி லொட்டு லொஸ்க்குன்னு அலைய விட்டுருவாங்க சார். அலைய விட்டுருவாங்களா? வீட்டில் கொண்டு வந்து என் பொண்டாட்டி வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சுனாலே டைரெக்டாக எனக்கு தான் ஃபோன் போடுறா. என் கேஸே தீர்ந்து போச்சுன்னா யாருக்கு ஃபோன் போடுவா, எப்படி பணத்தை வாங்குவா? சார் என்ன கிளைம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். யோ என் பொண்டாட்டிக்கு செல்ஃபோனில் சிவப்பு பட்டனையும் பச்சை பட்டன் தவிர எதுவுமே தெரியாதியா? சார் அவங்க சொல்கிறதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க சார். சொல்லி கொடுத்தா கேட்குற பொறுமையும் அவகிட்ட கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். செத்துட்டேனாவா? யோ வெள்ளிக்கிழமை அதுவும் அவசரம் பிடிச்சாக்கல பேசுற, வார்த்தை தப்பா இருக்கு தம்பி. நீ புறப்படு, இன்னொரு நாளைக்கு வியாபாரத்தை வச்சுக்கலாம். பிரதர் 4 பேர் வாழ்றதுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனியாக பார்த்து சேருங்களேன். மூடுங்க, எங்களுக்கு தெரியும். தம்பி நீங்க புறப்படுங்க, நான் கிளம்புறேன். சரி சார். டேய் பத்திரமா போங்கடா. சரி சார். இனிமேல் யோசிச்சு கையெழுத்து போடுங்க சார். அந்த வேலை என்னை காப்பாத்தினப்பா. அவன் பேச்சை கேட்ட அந்த பாலிசியில் நான் கையெழுத்து போட்டு ஒருவேளை என் ஜீவன் போயிருந்தா அந்த ஜீவன் சங்கோ பாலிசிக்காரன் என் பொண்டாட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பானா மாட்டானான்னு நான் செத்ததுக்கு அப்புறமும் கவலைப்பட்டிருப்பேன்ல. நீங்கள் வேற சார். எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஒரு மூலம் கூட்டவும் முடியாது குறைக்க முடியாதுன்னு ஃபாதர் எங்கள் கான்வென்ட்டில் அடிக்கடி சொல்லியிருக்காரு சார். பைபிள் வேர்ட்ஸ் சார். எல்லாத்தையும் அதுங்களை பாருங்களேன் சார். அதுங்க என்ன காலைல எழுந்துச்சி இஸ்திரி போட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஜீப்பில் ஏறி உட்காந்து தெருவாக ரோந்து போதுங்களா? இல்லை கண்டதையும் திருடி கடையாக ஏறி அடுத்த வயிற்றுல அடித்து அங்கேயும் இங்கேயும் சேர்த்து வைக்குதுங்களா? எவ்வளோ சந்தோஷமாக பறக்குது பாருங்க சார். ஏன்னா நாளைய பற்றி கவலை அதுங்களுக்கு இல்லை சார். கிரேட் சார். சார் அதுங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். என்ன? அதுங்களுக்கு ரெக்க இருக்கு, எங்களுக்கு இல்லை சார். வா. ஏய் அங்கே பாடுறா, அப்பா சொன்ன வெளிச்சண்டா. முறியா அது வேறடா. எத்தனையோ பேர் காதலிக்காமலே செத்து போயிருப்பாங்களா? பல பேர் காதலியாலேயே செத்து போயிருப்பாங்கல்ல. ஏன் லுக்கு விடுற? ஃபேக்ட்டுமா. ஆனால் அந்த ஷாஜகான் பையன் அவன் ஆளை உயிராக காதலிச்சுட்டு போயிருக்கான்ல. இல்லடா, இவன் அவ உசுறு போனதுக்கு அப்புறமும் காதலிச்சிருக்கான்டா. ஓவர் ஃப்ளோ ஆஃப் த லவ்டா. 20,000 லேபரு 1000 யானையை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆயிருக்குடா. எல்லாம் முடிஞ்ச உடனே வேலை செஞ்சவங்க விரலெல்லாம் வெட்டிட்டானா. பிளான் போட்டு கொடுத்தான் பார்த்தியா, அவன் கண்ணியும் நோண்டிட்டானா. அதனால தான் இதை 7 அதிசயத்தில் ஒன்றா வச்சிருக்காங்க. 7 அதிசயத்தில் இது ஒன்றா இருக்கக்கூடாதுடா. பின்ன காதல் தான் முதல் அதிசயமாக இருக்கும். கவுன்சிலர் கிட்ட பேசுவோம். செருப்பால் அடிக்க போகிறேன் பாரு. கவுன்சிலருக்கும் காதலுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? உனக்கும் காதலுக்கும் தான் சம்மந்தமே ஆக மாட்டேங்குது. வாங்க போகிற. சரி சரி வா, இவங்க கல்லறையை பார்க்கும்போதாவது உனக்கு காதல் கிளம்புதான்னு பார்ப்போம். சத்தம் போடாதடா. மும்தாஜ் தூங்கிட்டு இருக்கா. ஏன் மும்தாஜ் எங்கே தூங்கிட்டு இருக்குதோ? தாஜ்மஹாலோட பிரம்மாண்டம் கூட என் நினைப்பை விட்டு மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஷாஜஹான் மும்தாஜ் மேலே வச்சிருந்த காட்டுத்தனமான காதல் இன்னும் என்னை பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்குப்பா. இன்னும் 2 நாளில் கன்னியாகுமரி தொற்றுவேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த மண்ணை முழுசாக சுற்றி முடிக்க போகிறேன்.
ஆசைப்பட்ட அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னு என் உள்மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. கயலோட வாழ்க்கை இந்த ஜமீன் வீட்டில் காலையில் ஆரம்பிக்கும். இவளுக்கு பேச்சு துணையாக இருக்கிறதெல்லாம் இந்த பூக்களும் சுற்றி இருக்கிற மரங்களும் இந்த பறவைகளும் தான். அப்புறம் இந்த கிணத்தடி சோப்பு நொரை காயும் கரியுமா இப்படி ஒரு கூண்டுக்குள்ளே தான் இவள் வாழ்க்கை ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஜமீன் திருவிழாவில் சமையல் கூட எரிஞ்சப்போ இவளை பெற்றவங்க இறந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இவளை எடுத்து வளர்த்து இவளுக்கு எல்லாமா இருக்கிறது இந்த பாட்டி தான். ஒவ்வொருத்தரும் வாங்க, ஏன்னா வண்டியை போட முடியல. போலாம். என்ற சாக்கு மேலே பறந்துட்டு இருக்கப்ப நம்ம ஊர் பிளேனு பாதியில் நின்றுச்சுன்னா நாமெல்லாம் என்னடா பண்ணுவோம்? கீழே வந்து சேர்றதுக்குள்ள பேலன்ஸ் வாங்கிடுவோம்ல. அதிகாலையிலேயே அரக்கனை ஏற்றிக்கிட்ட ஆட்டத்தை பற்றியா? கையை மேலே தூக்குங்க தம்பி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகனுக்கு வேட்டியா வர்றப்ப கட்டு விடுறதுக்கு ஒரு ஆள் போகணும்னு கவர்மெண்ட்ல சட்டம் போடுங்க சொல்ல தம்பி. சரிங்கய்யா, இப்படியே போனால் கன்னியாகுமரி வருமா? அது வராது, நாம தான் போகணும். பார்த்து போங்க. பல்லு அடக்கலை போடுறது டைமிங்கா கேவலப்பட்டு எப்படா சமாளிக்கிற? குடிகாரனே உன் வாய் நாறுதுன்ட்டான். வா போய் பல்ல விளக்கலாம். நீ கூட ஒரு பெரிய கலைஞன். என்ன நண்பா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரும்பு கடிக்க போகிறோமா? பணம்டா. டேய், அடுத்தவன் பேக்கை ஏன்டா நோண்டுற? மூட்ரா கொண்டு போய் கொடுத்துடலாம். காலையில் 5 மணிலேருந்து கொல்லை பக்கம் நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டுச்சுண்ணே. என்னன்னு போய் பார்த்தா ராசாத்தி அந்த பசங்களாம் கூட்டிட்டு ஓடிட்டு இருந்தாங்கண்ணே. எத்தனை பேர்? 4 பேருண்ணே. ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. இல்லைண்ணே, யாரும் பார்க்கல. இப்போ அண்ணே தாசு பைய தோட்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கேண்ணே. சீக்கிரம் போடா. பனங்குடி ரோடு பக்கம் ஓடிட்டு இருக்காங்கண்ணே. வந்துகிட்டே இருக்கேன்டா. டேய், பையன் வாங்கிட்டு போங்கடா. அவங்க 4 பேர் இல்லைண்ணே, மொத்தம் 6 பேர். 6 பேர்ண்ணே. எப்படா வந்துட்டேன்? எப்படின்னு வா 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 வா, சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வந்து ஏறுறா. ஏன்பா என் முண்டாசி அருவாளியும் பார்த்துட்டா பயந்து ஓடுற? வேற ஒரு டென்ஷனுங்க, அதான் பயந்துட்டோம். அதுக்காக இப்படியா பயந்து ஓடுறது? என்ன பண்ண போறீங்களோ? என்ன சிஸ்டர், நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு. திரும்ப போங்க. ஓகேண்ணா, பாய். எங்கண்ணா இருக்க? வந்துகிட்டு இருக்கேன்டா. அவங்க போயிட்டாங்கண்ணே. வேகமா போடா. ஹலோ, சீக்கிரம் வாண்ணே. பக்கத்தில் வந்துட்டேன். இங்கிட்டு தானே போறாங்க. சரி இருண்ணே, அவங்க பத்திரமா ஏற்றி அனுப்பிச்சு விட்ட 2 பேர் இங்கே தானே இருக்காங்க. அவங்கள பிடிச்சி மிதிச்சோம்டா. ராசாட்டியை கூட்டிட்டு போனது யாரு, அவங்க எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிருமில்ல.
சமத்து நீ அந்த வண்டி பிடி இவங்கள நான் பார்த்துக்கிறேன். சரி சம்பத்து சொல்ல முடியும். சில்வர் கலர் காலேஜ் 8593 நோட் பண்ணிக்க. டேய் 8 எழுதிக்க. அண்ணே ராசாத்தி அந்த பயலுங்க ஒரு வண்டியில் தப்பிச்சிட்டாங்க. சம்பத்தை பின்னாடி அனுப்பிச்சிருக்கேன். சம்பத் அனுப்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்றி விட்டு 2 பயலுங்க இங்கே திரியிறாங்க. விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் இல்லை? கண்டவனு விசாரிக்கலன்னு ஊருக்கு தெரிஞ்சிருப்பதா? அண்ணே யாரை எப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க. செக்டரில் போகிறா சும்மா இருங்கண்ணே. ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு இப்போ புலம்புறது. அந்த பைக்காரன் யாருண்ணா? கறிக்கடை ஜானுமைய ராபர்ட்ண்ணா. இவங்களே ஏன்டா கூட்டிகிட்டு திரியிறான்? அப்புறம் உள்ளூர்காரன் இல்லாமல் திட்டம் போட முடியுமா? என்னென்ன பேசுகிற? போ சீக்கிரம் போ. ஊருக்குள்ள நுழையிறானுங்க. எது ஊருக்குள்ள நுழைஞ்சானே இவங்க பண்ண காரியத்துக்கு ஏத்தி கொல்ல போறோம் பாருங்க. டேய் சண்டை போட்டு சந்திச்சிருக்கணுமா? விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சது எல்லாரும் நாண்டுக்கிட்டு சாக வேண்டியதுதான். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு யோசிக்கணும். ஊருக்குள்ள வந்துட்டோம், சத்தம் இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற வழியை பார்ப்போம். அதை விட்டுட்டு கோவப்படுற? என்ன ராபர்ட்டு நேற்று ஆர்டர்லாம் இறக்கிறேன்னு சொன்னேன். அண்ணே நம்ம வேலையை தானே போயிட்டுங்க. 100 ஆடு கேட்டுவிட்டீங்க. ஐயா வேற எல்லாம் குறும்பாடாக இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்தில் கண்டாட்டியும் இறக்கிட முடியுமா? அப்படி இப்படி பார்த்தாலும் நம்ம ஊரில் 40 ஆடு தானே தேர்ந்துச்சு. மிச்சத்துக்கு தக்கலை பாயிட்ட சொல்லியிருந்தேன். அங்கே விலை பேச தானே போயிட்டுருக்கேன். சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக இறக்கிடுவேன். கோச்சிக்காதீங்கண்ணே. இவங்கெல்லாம் யார் புதுசாக இருக்காங்க? உங்கள் சொந்தக்காரங்களா? இல்லைண்ணே வர வழியில் பார்த்தேன். மெயின் ரோட்டில் இறங்கிறேன்னு சொன்னாங்க. அதான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அந்த பக்கமாக தான் நான் போகிறேன். நானே இறக்கி விட்டுறேன், நீ போ. அண்ணே உங்களுக்கு எதுக்குண்ணே சிரமம்? நானே கொண்டு போய் விட்டுறேன். ராபர்ட்டு முதல்ல நம்ம வீட்டு வேலையை பாரு. சரி விசேஷத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல, நீ போ. பரவாயில்ல. வணக்கம் தம்பி. என்ன பஸ்ஸு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஊருக்குள்ள எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்தாச்சுண்ணா. சரி 2 பஸ்ஸுக்கு ஜனத்தை எதிர்பார்த்தோம். ஆனா ஊரு பூரா குடும்பத்தோட வரேன்னு சொல்லிட்டாங்க. நல்லது. ஒரு 4 பஸ்ஸா சொல்லிக்கட்டுமாண்ணே? அது சொல்லிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிஞ்சோடனே திருவிழா வருது. இந்த வருஷத்துலேருந்து அன்னதானம் போடலான்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சொல்லி தான் செய்யணுமாண்ணே. இந்த வருஷம் வடை பாயசத்தோட சிறப்பாக சாப்பாடு போட்டு அசைத்துருவோம். நல்லது தம்பி. அப்புறம் வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்களா? ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடுங்க. அதெல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். சரி. நீங்களா யார் தம்பி? எங்களை பற்றி சொன்னால் நேரம் பத்தாதுண்ணே. நாங்கள் இப்படியே ஊராக சுற்றிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? கன்னியாகுமரிக்குண்ணே. காலையிலேயே கரும்பு கடிச்சிட்டு இருக்கீங்க, டிஃபன் சாப்பிடலையா? இன்னும் இல்லைண்ணே, இங்கே கிராமத்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சின்ன கடை இங்கே இருக்கானே. சின்ன கடையா? போகிற வழியில் தான் நம்ம வீடு இருக்கு, வாங்க சாப்பிட்டு போகலாம். இல்லைண்ணே, மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். தம்பி பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க, பாதியிலே இறக்கி விட்டுற முடியுமா? சரிங்க, வாங்க சாப்பிட்டு போகலாம். ஏன் பிரதர், சார் தான் ஊர்லேயே ரொம்ப நல்லவரோ? விதவிதமாக சாப்பிடுவீங்கல்ல, அப்போ தெரியும் சாரை பற்றி. வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்க. என்ன தண்டபாணி பையனா? ஆமாண்ணே. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, தனபாலும் செல்வராஜும் கையெழுத்து கூட ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்கண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையாக தான் அவங்ககிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த துண்டு இடம் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கலண்ணே, குவாரிக்கு அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டிலே பண்ணால் இடம் கையை விட்டு போயிரும்ண்ணே. இல்லை நம்ம வழக்கமாக செய்கிறத செஞ்சிருவோமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே செஞ்சுருங்க. சரிண்ணே. நல்லா படிக்கணும். பார்க்கலாம். சொல்லு சம்பத்து. கோட் ரோட்டில் நிற்கிறேண்ணே. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. அவங்க ஏதாவது வாய் திறந்தாங்களா? இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்க சம்பத்து. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறேன். நாலா பக்கமாக நல்லா பாரு சம்பத்து. சரிண்ணே, வண்டியில் கொடுத்துருப்பா. வாங்க தம்பி. யாருக்குண்ணா கல்யாணம்? அண்ணன் பொண்ணுக்கு. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருண்ணே? பண்ணுறாரான்னு பார்ப்போம். என்னண்ணே? பண்ணையாராக இருக்காரு.
பண்ணையாருன்னா வசதியா 1000-2000 ஏக்கர் நிலம் இருக்குது, சொந்தமான 4-5 மலை கூட இருக்குது, 40-50 குவாரி இருக்குது, தோப்பு துறவுன்னு நிறைய இருக்குது தம்பி. இதெல்லாம் இருக்கு ஒன்றும் இருக்கா? பசியோடு வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. போங்க. டேய் பார்த்து 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 இலைய கிளியாமல் கட்டுங்கடா. வாடாமணி சொல்லுங்க தாத்தா. இவங்க தான் லைட்டு ஜோடிக்க போகிறவங்களா? பாட்டுக்காரங்கெல்லாம் பட்டையை கிளப்புறாங்க பார்த்தியா? கேட்டுக்கிட்டு தானே வர்றேன். சேட்டு வீட்டு கல்யாணம் மாதிரி 2 நாளைக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டீங்க. சேட்டு கல்யாணமே அப்படி நடக்கிறப்ப ஜமீன் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்? நடக்கணும் தான் ஆசை. ஒத்த பேத்திக்கு கல்யாணம் பண்ணுறோம். ஆமாம் தாத்தா, அது தெரியும். இப்போ என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாம். இந்த மாங்காய் பல்பு, இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை, ஊரும் குதிரை, சரி, குந்தாணி குரங்கு, சரி, எகுரும் எருமை, சரி, பூசணிக்காய் லைட்டு, உடலங்கா பல்பு, மேல்படி பலாப்பழ சீரியல், மேல்படி மேற்படி உன்னை போடுறது. என்னது? போட்டுடலாம் போட்டுடலாம். சொன்ன லைட் எல்லாம் போடணும்டா. சொட்டப்பையில சாவடிக்க போறோம் பாரு. உட்காந்து பேசுறதா? சரி, காலகாலத்தில் அவங்களை கூட்டிட்டு போய் போடு. போட்டுருவான். சீக்கிரம் போடு. அண்ணே, பெருசு பேத்தி ஓடி போன விஷயம் தெரியாம லைட்டை போட சொல்லி போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்குதே. உன்னை முதல்ல போடுறோம் போடுறா, மூஞ்சியும் முகரையும். நண்பா, இதே மாதிரி தலைப்பாவா நான் உங்க கல்யாணத்துக்கு. அண்ணா யாருண்ணா அது? அது பெரிய ராஜா, வாங்க சாப்பிடலாம். இவருண்ணா சின்ன ராஜா. ஓ, இந்த புலி மேல இருக்கிற பாப்பா? அது எங்கள் பெரியம்மா வேட்டையாடின போயிட்டு. புலி பெரியம்மாவை காணோம். அசி நேரத்தில் நடக்க. வாங்க தம்பி சாப்பிடலாம். தேவனே, அசிங்கப்படுத்திட்டாளடா. விஷயம் யாருக்கு தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாது. தேவனே, வண்டி பின்னாடி பசங்க போயிருக்காங்களே? சம்பத்து போயிருக்கான். ஏன்னா ஜவுளி எடுக்க போனவங்க யாரும் இன்னும் வரல. இன்னும் வரலடா. ஆனால் வருவாங்கல்ல. ராசாத்தி எங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? 2 நாள் அழைப்புடா. என்ன பண்ண? சாப்பிட போலாமாண்ணே? என்னண்ணே லேட்டா பொண்ணு எங்கடா அனுப்பிச்சு வச்சிருக்க? எந்த பொண்ணு சார்? எந்த பொண்ணா? ஒத்த பொண்ணுடா. எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறை பொண்ணுங்களே கிடையாது. ராசாத்தி ஒருத்தி தான். அவளை கட்டிக்க வரானே, அவனுக்கு 5000 பவுன் 10,000 பவுன் போட்டு கூட்டி போய் ஆள் வந்துச்சு. எங்கள் ஐயன் பேருக்கு அவன் சம்மந்தம் இல்லை. அது தம்பி, இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கலை, மொத்த குடும்பமும் நாசமாக போயிடும். என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணை எங்கே கொண்டு வச்சுருக்கீங்க சொல்லுங்க தம்பி. என்ன காரில் ஏறி போன பொண்ணு உங்கள் பொண்ணா சார்? தம்பி, நீ உன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக சமாளிக்கிறேன். அவன் ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். என் பொண்ணுங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இவன் தான் சார். ஓடி போய் பையன் கொடுத்து ஏத்தி விட்ட. அவன் வாங்கிட்டு டாடா சொன்னா, அதுக்கு நீனு டாடா சொன்ன. பார்த்தவன் நானா கேள பையலா? பிரதர், யாரு டாடா சொன்னாலும் நாங்க டாடா சொல்லுவோம் பிரதர். அங்க விட்டுட்டு இங்க என்னடா வந்து சத்தம் போடுற? அண்ணா, இவங்கள நம்பாதீங்கண்ணா. இவங்க டிராமா பண்றாங்க. என்னடா டிராமா பண்றாங்கன்ட்டு? நிறுத்துன. ஊருக்கு தெரிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சு. நான் செத்தே போடுவேன்டா. சத்தம் போடாம பொண்ணை கூட்டுற வழியை பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு முறைக்கிற. என்ன மணி நிலைமை தெரியாம சவுண்டை கொடுக்குறீங்க? வாங்க இப்படி. 366 செக்ஷனோட கூட 5-6 கேஸ் சேர்த்து போட்டேன்னு வச்சுக்க, ஆயுஸ் முழுக்க வெளியே வர முடியாது. பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கீங்க சார். நாங்கள் உள்ளே இருக்கிறதோ வெளியில் இருக்கிறதோ எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. சீக்கிரம் போய் அந்த பொண்ணை பிடிங்க. கூட்டிட்டு ஓடின வேகத்தை பார்த்தா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல பாட்டி. பாட்டி விடுங்க பாட்டி அவனை. சார் என்ன சார் பேசிட்டே இருக்கும்போது எட்டி ஒதுக்குறாங்க? இதான் செய்வாங்க. அப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லு. என்ன நொல்லையா சொல்லு. நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம்ல எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. சொல்லுங்க சார் அவனை. என்ன சார் உண்மையா சொல்றீங்க? தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். தெரியுமா, ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. நீ சத்தம் போட்டு ஆட்டே கிடைக்காது. பொண்டு பிள்ளைல வந்துட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. உட்கார விடா. பிரியமா வாங்க உட்காருங்க. கேளுங்கண்ணே. சரி சரி, இவனுங்களை கண்டம் துண்டமா வெட்டி காக்காய்க்கு போட்டுடுறோம். நீங்க உட்காருங்க. சரி உட்காருண்ணே. ஏன் கை வைக்கிற? உட்காரு. ஏமதனே, நல்லா கொட்டிட்டு வந்து இங்கே தூங்குறியா? கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பக்கி மாதிரி தூங்குற?
எழுப்பிட்டணும். இந்த வீட்டில் யாருக்குமே பொறுப்பு இல்லை. கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறனோ. ஏண்டா கும்பலாக கோழி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னன்னு சொல்லுங்க. ஜமீன் வீட்டு கல்யாணம் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன ஜமீனால் அப்படி இருக்க முடியாதுடா. சொல்லு சித்தப்பா. பத்திரிகைனால் எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. நீங்கள் விட்டு கோழி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. துபாயில் இருக்கிற ஜான்சன் பேரை போட்டிருக்க, குவைத்தில் இருக்கிற ரசூல் குட்டி பேரை போட்டிருக்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற மண்டையம்பட்டியில் நம்ம பங்காளியை 40-50 பேரோட பேரை போடாமல் விட்டுருக்கையா. இப்போ அவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டு பத்திரிக்கை வாங்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பண்ணுங்க சித்தப்பா, பார்த்துக்குங்க சித்தப்பா. அதாவதுடா இப்போ புதுசாக அடிக்க நேரம் இல்லை. அதனால் கீழே மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் விட்டு போன பங்காளியை பேர் எழுதி நானே கொடுத்துருட்டா? நீங்களே பார்த்துங்க சித்தப்பா. ஏண்டா சும்மா நோண்டியே? நாளைக்கு கல்யாண வீட்டில் எவனாவது பிரச்சனையை நோண்டி அதனால் என் பேத்தியோடைய மனசு நொந்துடக்கூடாதுங்கிறது தான் இதை சொல்கிறேன். புரிஞ்சதா? நோன்றதை விட்டுட்டு யோசிடா. ஏண்டா மணி, லைட்டு போடாமல் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, நீ வெட்டியாக நின்றுட்டு இருக்க. போய் லைட்டு மாலையெல்லாம் போட உனக்கு ஒரு மாலையை போடலான்னா அதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது. நீங்கள் கிளம்புங்க சித்தப்பா. நான் கிளம்புறேன். பேத்தி கல்யாணம் நல்லா சிறப்பாக நடக்கணும். வீடெல்லாம் ஜெகஜோதியாக எறியணும்டா, பார்த்துக்க. இன்னும் சின்ன பிள்ளைகளாகவே இருக்காங்க. ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பாத்தி. மதினு, ஜமீனோட கௌரவத்தில் உனக்கு அக்கறை இருக்கணும். நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி வேஸ்ட்டாகவே தெரிய போகிற? இதுக்கு இப்படித்தான் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தாலே ஒரே விளையாட்டு. நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் புருஷன்கிட்ட ஒரு நாள் விளையாண்டுச்சு, அவன் கத்தி எடுத்து நாக்க எடுத்துட்டு போயிட்டான். என்ன வாழ்க்கை திடீர்னு சுத்து போடுது? சுத்து போடுதோ 8 போடுதோ, அடுத்து என்னத்தை போடுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்க்கையில் ராசாத்தியை கூட்டு போனுங்க பொறுக்கி பசங்க அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவானுங்க. இந்த கல்யாணம் நினைச்சு ஜமீன்ல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான். உனக்கு இந்த வயசுல இந்த சோத்தை போட்டு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே வளர்த்தாங்கல்ல, நீ அவன் ஃப்ரெண்டு தானே? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நானும் ராசாத்தி ஃப்ரெண்ட்ஸு போன இடத்துல நல்லா இருக்கலாம் அப்படி இப்படி நைஸாக பேசி மொத்த உண்மையும் வாங்க. இதை உள்ள வச்சுக்க, இதை சுத்திக்க. பத்திரம். ஓல்டு ஹிட்ஸ்காக படம் பார்க்குற மாதிரியே இருக்கே. இந்த வீட்டில் என்ன நடக்குது? லைட் எரியறப்போ இது லாந்தரோட போகுது. இவங்க என்னடா இவ்வளோ இடத்த விட்டு போட்டு பால் மண்டபத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா மொட்டை மாடியில் நின்று பேசுகிறாங்க. ஒரே திகழாக இருக்காப்பா. இந்த நிலைமை நீடிச்சா? ஐயா பால். பால் தான் ஐயா. இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்குறப்போ என் கண்ணே பற்றம் போல் இருக்கியா. உங்களுக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகாக இருக்கியா. இது சுடிதாரா? ஆமாய்யா. ஏதோ மாற்றி போட்டிருக்கீங்களே. என்னது? துப்பட்டாக்கு பதில் துண்டு போட்டிருக்கீங்க. அடிச்சு பல்லக்கெல்லாம் காட்டிடுவேன் போடா. காட்டு பண்ணிக்கு கம்பளி போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு பரிவட்டத்தை துப்பட்டாங்கன்றா. எவனுக்கு எதுவும் தெரியல. நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேங்க. சின்ன வயசுலேருந்து ராசாத்தி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அடப்பாவியா, ஃபிகர் அனுப்பிச்சா மட்டும் நாங்கள் உண்மையை சொல்லிடுவாடா. தெரிஞ்சாதனடா யார் வந்தாலும் உண்மையை சொல்ல முடியும். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கா? ரைட்டு. நைட்டு சாப்பாட்டுக்கு நண்பன் வழி பண்ணிட்டான். கோஆப்ரேட் பண்ணுவோம். உன் ஃப்ரெண்ட் அவள் நல்லா பார்த்துப்பான்ல? நான் சொல்கிறேன். அவன் தங்கமான பையன், நல்லா பார்த்துப்பான். அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுல்ல? இப்போ நீ சொல்லு. வீடு பிடிச்சி சாமா செட்டெல்லாம் வாங்கி போட்டாச்சு. வருஷ சாமா கூட வாங்கி போட்டிருக்கோம்னா பாரு. அப்போ எப்போ கல்யாணம்? நண்பா நீ சொல்ற. குழந்தை பிறந்த ஒன்று சொல்கிறேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு குஞ்சு மணி கூட வாங்கி வச்சுட்டோம். உன் ஃப்ரெண்ட் என்ன ஜாதி? என்ன சாதியாக இருந்தால் என்ன பிள்ளை? லவ் பண்ணுறதுக்கு 2 மனசு போதாதா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாதி வரி பிடிச்சவங்கன்னு. 50-60s பிறந்த கடைசி பேட்ச் இவங்க தான். இவங்க மண்டையை போட்டால் போதும், பின்னாடியே சாதியும் கிளம்பிடும். அப்புறம் கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் இருப்பாங்க. அவங்களையும் நான் செருப்பாலேயே அடித்து விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இழுத்துட்டு போய் கல்யாணம் கட்டுற வேலையெல்லாம் இருக்காது. நம்மெல்லாம் ஃப்ரீயாக லவ் பண்ணலாம் புள்ள. நான் கிளம்புறேன். புள்ள இரு புள்ள. நாமளும் காலையிலேருந்து தெரியாதுன்னு உண்மையை சொல்லி பார்த்தோம். கண்டவெல்லாம் கண்ட இடத்துல அடித்தான். இந்த புள்ள வந்து உக்காந்த உடனே தெரியும்னு ஒரு பொய்யை சொன்னோம். அப்படியே உள்ள ஒரு ஹீரோயிசம் பொங்கிச்சு மச்சான். இனிமேல் நான் இதை தான் மெயின்டைன் பண்ணுவேன். கஷ்டம்டா நண்பா. இடுப்பில் டேப் ரெக்கார்டர் வச்சு மொத்தத்தையும் அமுக்கி எடுத்துகிட்டு போயிட்டா. ஏன்டா விட்டுட்ட? சின்ன வயசுலேருந்து ராசாத்தி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு.
அவளும் நானும் ஒன்றா தான் வளர்ந்தோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே விளையாடுவோம், சாப்பிடுவோம், போவோம், வருவோம். என் கூடயே சுற்றிட்டு இருப்பா. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்கால? உன் ஃப்ரெண்ட் அவள் நல்லா பார்த்துப்பான்ல? நான் சொல்கிறேன் அவன் தங்கமான பையன், நல்லா பார்த்துப்பான். அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுல்ல? இப்போ நீ சொல்லு. வீடு பிடிச்சி சாமா செட் எல்லாம் வாங்கி போட்டாச்சு. வருஷ சாமா கூட வாங்கி போட்டிருக்கோம்னா பாரு. அப்போ எப்போ கல்யாணம்? நண்பா நீ சொல்ற. குழந்தை பிறந்த உடனே சொல்கிறேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு குஞ்சு மணி கூட வாங்கி வச்சுட்டோம். உன் ஃப்ரெண்ட் என்ன ஜாதி? என்ன சாதியாக இருந்தால் என்ன புள்ள? லவ் பண்ணுறதுக்கு 2 மனசு போதாதா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாதி வரி பிடிச்சவங்கன்னு. 50s 60s பிறந்த கடைசி பேட்ச் இவங்க தான். இவங்க மண்டையை போட்டால் போதும், பின்னாடியே சாதியும் கிளம்பிடும். அப்புறம் கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் இருப்பாங்க. அவங்களையும் நான் செருப்பாலேயே அடிச்சு விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இழுத்துட்டு போய் கல்யாணம் கட்டுற வேலையெல்லாம் இருக்காது. நம்ம எல்லாம் ஃப்ரீயா லவ் பண்ணலாம் புள்ள. நான் கிளம்புறேன். புள்ள இரு